வெல்கம் டு மை சேனல் யாத்ரி யாத்ரா. இன்றைய யாத்ராவில் திஸ் இஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ். ஜென் ரிவ்யூஸ் தேங்க்யூ. தி ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்றைய யாத்திரி நவராத்திரி திருமலை வையாவூர் பத்மாவதி தாயார் பத்மாவதி. புரட்டாசி மாதம் நவராத்திரியில் கொடியேற்றத்துடன் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. முதல் நாள் உற்சவத்தில் அன்ன வாகனத்தில் பெருமாள் தன் யாத்திரையை புறப்படுகிறார். இன்றைய நாளிலே புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி சிறப்பான நவராத்திரி. அந்த நவராத்திரியில் அனைவரும் கலந்து கொண்டு பத்மாவதி அம்மாவின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமாய் அவரவர் இல்லத்திலிருந்தே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு தாயார் பத்மாவதி அம்மாவின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி முதல் நாள் நவராத்திரியில் அன்னைக்கு அனைத்து அபிஷேகத்தோடு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. திருமலை வையாவூர் 2000 வருடங்களுக்கு முன்பிருந்து ஒரு மலை மீது அமர்ந்திருக்கும் சீனிவாச பெருமாள் மலை வழி தொடர்ந்து நிகழ்ச்சி தாயார் பத்மாவதி அம்மாவுக்கு அபிஷேகம் நடைபெற கொண்டிருக்கிறது. அபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்பு கலச தீர்த்தம் அமைத்து கலசத்திலிருந்து மந்திரங்கள் ஓத அம்மாவிற்கு மஞ்சள் ஆடை அணிவித்து இவர்கள் பட்டாச்சாரியார்கள் தன்னுடைய வழக்கமான அனைத்து அபிஷேகங்களையும் முறைப்படி பூஜித்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து பக்தர்களும் அன்னையின் ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் உபயதாரர்கள் மட்டுமே அதிகபட்சம் இருக்கிறார்கள். ஆனால் அனைத்து மக்களும் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். பால் அபிஷேகம் பார்த்தாலே பல தோஷம் நீங்கிவிடும். எனவே எங்கு நீங்கள் பால் அபிஷேகம் பார்த்தாலும் உங்களுடைய அனைத்து தோஷமும் நீங்கிவிடும். பத்மாவதி தாயார் அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து சக்திகளும் அனைத்து செல்வங்களுக்கு அதிபதியாக இருப்பதனாலே செல்வம் நாடு அனைத்தும் சுபிஷமாக இருக்க வேண்டும் என நாங்களும் பிரார்த்திக் கொள்கிறோம். புரட்டாசி மாதத்திலே வரும் நவராத்திரி சிறப்பான நவராத்திரி. தொடர்ந்து நம் சேனலில் 10 நாள் நவராத்திரி திருவிழாவும் மக்களுக்காக ஒளிபரப்ப இருப்பதால் அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தாயார் பத்மாவதி ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று மக்களுக்காகவே அம்மா பத்மாவதி தாயார் தன்னுடைய ஆசீர்வாதத்தை வழங்கி அனைவரும் செல்வ செழிப்போடும் ஆரோக்கியமாகவும் இருக்க அம்மாவை பிரார்த்திக்கிறோம். அம்மாவுக்கு ஆகாரம் திரைமறைவிலே வழங்கப்படுகிறது. விஷ்ணு பத்மாவதி தாயார் அபிஷேகம் பண்ணுவது பெரிய நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. அனைத்து ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்க அந்த புனித நீர் கலச நீர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தாயாருக்கு
வருகிறது. நம் சீனிவாச பெருமாள் முதல் நாளிலே அன்னவாகனத்திலே வெளிப்புறத்திலே யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்புறாகரத்திலே யாத்திரை செய்து மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த வருடம் நவராத்திரியும் பௌத்திரி உற்சவமும் ஒன்றாக வருகிறது. இது ஒரு 5 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த காட்சி கிடைக்கிறது. தன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீதேவியை வேண்டும்போது அனைத்து செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். பூதேவியை வேண்டும்போது உங்களுக்கு தேவை நிலம் அத்தனை வீட்டு மனைகளும் அமையும். அம்மா தாயார் பத்மாவதி அலங்காரத்திலே அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அம்மனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிக் கொள்கிறோம். அன்னையின் ஆசீர்வாதத்திலே வராக சேத்திரம் என்று இந்த திருமலை வையாவூருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. லக்ஷ்மி வராகர் தான் சீனிவாசருக்கு உரிய உதவிகளை புரிந்து அந்த நாளிலே சீனிவாசருக்கு மலையையே கொடுத்ததாக வராக சேஸ்திரம் சொல்கிறது. திருமலையிலும் திருப்பதி திருமலையிலும் வராகரை முதலில் வணங்கி பின் சீனிவாசரை வணங்குவோம். அதுபோல் இந்த திருமலை வையாவூரிலும் வராக லட்சுமியை வணங்கி பிறகு சீனிவாசரை வணங்குவது மிக சிறப்பு. அதனால் லட்சுமி வராகரோட ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அலங்கார கோலத்திலே பத்மாவதி தாயார் அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோடானு கோடி நன்றி. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.